ஹலோ காய்ஸ், பேக் டு நந்தினிஸ் vlog. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்த்டே, அதாவது சண்டே தான் என்னோடய பர்த்டே. மண்டே மார்னிங் காலேஜ் வந்தேன். காலேஜ் வந்த உடனே என் ஃப்ரெண்டு வந்து பேகுக்குள்ளே, அதாவது வந்ததே லேட்டு, வந்த உடனே பேகுக்குள்ளே இருந்து ஒன்றா இறக்குனா. என்னென்னு பார்த்தா, நந்து என்ன கிஃப்ட்டு, அந்த வார்த்தை இருக்கே, என்னது அசால்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு கிஃப்ட்டு. அதாவது எனக்கே அப்படி ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு யாருமே கிஃப்ட்டுன்னு தரமாட்டாங்க. அதாவது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ரொம்ப க்ளோஸாக யார்கிட்டையுமே ரொம்ப அட்டாச்சாக இருந்ததில்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பெஷல் பர்சன் தருவாங்க எப்போவுமே. அதுவும் எப்போ தருவாங்கன்னா பர்த்டே அந்த மாதிரிலாம் தரமாட்டாங்க, எப்போவாது தருவாங்க. அது எனக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்து என்னை வந்து ஆனந்த கண்ணீரில் மூழ்க வச்சுட்டா. அந்த மாதிரி நான் அழுதுட்டேன், நல்லா அழுதுட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா அதுவே எனக்கு சடனாக நடந்தனால என்னால் எடுக்க முடியல. எனக்கு 2 கிஃப்ட் தந்தா, ரெண்டுமே எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்து, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் தருவனை எதிர்பார்க்கவே இல்லை. 2 பேரும் ஒன்றா தான் காலேஜ் போவோம், ஒன்றா தான் வருவோம். யூஜி பிஜி 2மே இப்போ ஒன்றா தான் பண்ணிகிட்ருக்கோம். அவள் தருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒருக்கா ஸ்கூல் படிக்கும்போது யாருமே கிஃப்ட் தந்தது இல்லையா, 3rd ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாருக்கும் எல்லார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க, எனக்கு யாரும் தந்ததில்லை. தராமல் இருக்கும்போது நானே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணோட டிப் பென்சில், அதாவது ஒரு கொடை டிப் பென்சில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் வந்து சுட்டுட்டேன். வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட சந்தோஷத்தில், அம்மா நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் தந்தா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ சந்தோஷம் என் மூஞ்சில். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து களை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ கிஃப்ட் தந்த மாதிரி அவ்வளோ ஃபீல் எனக்குள்ள. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு அந்த கிஃப்ட் கிடச்சிருக்கு. இது வந்து என் ஃப்ரெண்டாட்டு தந்தது, அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். கிஃப்ட்டோட லேபிளில் எழுதியிருந்தா ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு எனக்கு. எல்லாத்தையுமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டர் தான் எனக்கு. அது பார்க்கும்போது கூட கொஞ்சம் சந்தோஷம். உங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள்.